சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்ருதிக்கு கையை வெட்டிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? நம்ம விஜயா தான் பயங்கரமான ஆளாச்சே. ஸ்ருதிக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிக்கிற பாட்டி, அது என்ன ஒரு மகளுக்கு மட்டும் ஊட்டி விடுறது, மற்ற மருமகளுக்கும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாருக்குமே சரிசமமாக ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டா வெறுப்பா விஜயாவும் மீனாவுக்கு ஊட்டி விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து நம்ம மீனாவோட பூக்கடையை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க டாப்பிக்கு. ஸோ பூக்கடையில் மீனா எப்படிலாம் வேலை செய்கிறா, மீனா நம்ம 3 நாள் இங்கே வந்துட்டோம், எல்லாம் ஃபோன் பண்ணி பூ வேணும் பூ வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அண்ணாமலை வந்து என்ன டாபிக் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோகிணியோட மாமா சிங்கப்பூர்லேருந்து வராங்க அப்படின்னு ஒரு புருடா விட்டு வச்சுருக்குல்ல இந்த ரோகிணி. ஸோ அது ஆள் தான் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னும் வரவே இல்லை, இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு நம்ம அண்ணாமலையும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீட்லேயே இருக்கிறாப்புல. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி தனியாக போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இன்னும் நம்ம காசு கொடுத்து செட்டு பண்ண ஆள் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம முத்துவும் மீனாவும் தனியாக போய் ஜாலியாக அவுட்டரில் ஒரு கட்டில் போட்டு சூப்பராக ரொமான்டிக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி அங்கே படுத்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.